வேடசந்தூரை வளமாக்கும் மாயனூர் உபரி நீர் திட்டம் குறித்து விவசாயிகள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு டிராக்டர் ஓட்டி பேரணி மூலமாக விவசாயிகளிடம் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் விபிவி பரமசிவம் கோரிக்கை கேட்டறிந்தார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து ஆத்துமேடு வரை டிராக்டரை இயக்கி விவசாயிகளிடம் கோரிக்கையை கேட்டறிந்தார் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் விபிவி பரமசிவம். உடன் கழக நிர்வாகிகள், தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர். மாயனூர் அணையிலிருந்து மேட்டூர் அணை, பவானி சாகர் அணை, நொய்யல் ஆற்றில் இருந்து திறக்கப்படும் அணை நேரடியாக மாயனூர் அணைக்கட்டில் தேக்கி வைக்கப்பட்டு பாசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டு வருகிறது. 96 மதகுகள் கொண்ட இந்த மாயனூர் அணைக்கட்டில் இருந்து தண்ணீர் வெளியே செல்வதால் அனைத்தும் பாசனத்திற்கு செல்கிறது. இந்த காவிரி உபரி நீரை குஜிலியம்பாறை, வடமதுரை மற்றும் வேடசந்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட 184 குளங்களில் நிரப்புவது மூலம் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் 110 விதியின் கீழ் மாயனூர் உபரி நீர் திட்டம் அறிவிக்கப்பட்டு ரூபாய் 25 லட்சம் பணம் ஒதுக்கீடு செய்து வல்லுநர் குழுவும் ஆய்வு செய்தார்கள். ஆட்சி மாற்றத்தின் காரணமாக கடந்த 5 ஆண்டுகளாக இந்த திட்டம் செயல்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. மீண்டும் ஆட்சிக்கு அதிமுக வந்தால் மாயனூர் அணைக்கட்டில் இருந்து 1 TMC தண்ணீர் பாசன வாய்க்காலுக்கு வருவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்படும். மேலும் கடந்த 2 தினங்களாக வேடசந்தூர் தொகுதிக்குட்பட்ட 50க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சி தலைமை இடங்களில் பொதுமக்கள் மற்றும் விவசாய சங்கத்தினரிடம் 10,000த்திற்கும் மேற்பட்டோரிடம் கையொப்பம் பெற்று வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களிடம் கொடுத்து இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார்.